என்னது கத்தியால குத்து வந்தாரா? இவ்வளவு பெரிய கத்தி எடுத்து என்ன மிரட்டினா தெரியுமா? போதையில எங்கேயாவது என் மேல தெரியாம சொருவி இருந்தா இந்நேரம் நான் செத்து போயிருப்பேன். என் 4 பிள்ளைங்களும் இன்னைக்கு ரோட்ல அனாதையில நின்று இருக்கோம். பாத்தியாக்கா, நம்ம வேலையில இருக்கும்போது இந்த மிரட்டுறாங்களே. நமக்கு மட்டும் வேலை இல்லாம போச்சு, தள்ளி காசு கூட நம்மள மதிக்க மாட்டாங்க. எந்த காரணத்தை கொண்டு நம்ம வேலையை மட்டும் விடவே கூடாது. வேலைதான் நமக்கு பாதுகாப்பே. நீ சொல்றதெல்லாம் சரிதாமா, ஆனா வேலைக்கு போனா கத்தியில குத்திடுவேன். அந்த கட்டையில குறவ என்ன மிரட்டுறானே. இத பாருங்க, அனாவசியமா பயப்படாதீங்க. பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. பழக்கம் போல இன்னைக்கு வேலைக்கு போவோம். மறுபடியும் ஏதாவது தகராறு பண்ணாங்கன்னா நாமளா அவங்களான்னு பாத்துலாம். டேய் மச்சான், டேய் மச்சான், சீக்கிரம் உங்க பொருளை எடுத்து வாங்கடா. வர்றேன், சீக்கிரம் வாடா. பொருளை பூரா வித்துவிட்டு வேலைக்கு போவனா? நம்மளை பொறுத்த வரைக்கும் பொருள் முக்கியம் இல்லடா, தன்மானம் தான் முக்கியம். அதுக்காக 2 புள்ளைய வைக்க கூட தயார். டேய், ஏன்டா நிக்கிற? தூக்கிட்டு வாடா, போற வழியில ஆட்டோ பிடிச்சுக்குவா. ஏய், இது எப்பறம் எடுத்துட்டு போக முடியும்? முதல்ல போய் ஆட்டோ எடுத்துட்டு வா. அதுவும் வாஸ்தவமான பேச்சுதான். இல்லங்க, இந்த பொருள் எல்லாம் எதுக்கு விற்க போறீங்க? இதை வித்து இந்த மாசம் வீட்டு செலவு பண்ணதான். ஏங்க, நீங்க உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? நேத்து அப்படிதான் தண்ணி போட்டு வந்து எங்களை வேலைக்கு போக கூடாதுன்னு மிரட்டினீங்க. இன்னைக்கு வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் விற்க பாக்குறீங்க. நீங்க என்ன குடும்பம் நடத்துறீங்களா இல்ல கூத்து நடத்துறீங்களா? கூத்து நடத்துறோம். இத பாருங்க, நாங்க வாங்குற சம்பளம் எங்க கிட்ட இருக்கு. அதை வச்சு குடும்பம் எப்படி நடத்துறதுன்னு எங்களுக்கு தெரியும். மரியாதை இந்த சாமான எடுத்து போய் உள்ள வைங்க. டேய் மச்சான், நேத்து தண்ணி போட்டு பேசுன சிஸ்டருக்கு புரியல. கொஞ்சம் விளாவாரியா சொல்லு. இந்த பாருடி, நேத்தே நீங்க வேலைக்கு போக கூடாது முடிவா சொல்லியாச்சு. அதுக்கப்புறமா உங்க சம்பளத்தை வாங்கி குடும்பம் நடத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. அத நாங்க கேவலமா நினைக்கிறோம். நீங்க எல்லாம் மனுஷங்களா? வீட்டுல இருக்க பொருளை வித்தாலும் விப்பீங்க, ஆனா பொண்டாட்டி கொண்டு வந்து சம்பளத்தை மட்டும் கை நீட்டி வாங்க மாட்டீங்க. அது உங்களுக்கு கேவலம். ஆமாண்டி, எங்களை பொறுத்த வரைக்கும் அது மகா கேவலம். இவ்வளவு கேவலமா நினைக்கிற நீங்க, நாங்க தோச்சு போட்ட துணியை போட்டுக்க கூடாது, நாங்க ஆக்கி போட்ட சோற சாப்பிட்டுக்க கூடாது, எங்க கிட்ட குழந்தையே பெற்றுக்க கூடாது. குழந்தை பெற்றுக்கிறது மட்டும் இல்லக்கா, இவ்வளவு வெட்டி ரோஷம் பாக்குறவங்க கல்யாணமே பண்ணிருக்க கூடாது. அடியே, ஆம்பளைங்களா தனியா வாழ்ந்து காட்ட முடியும், ஆனா பொம்பளைங்க நீங்க எல்லாம் வேஸ்டா போயிருவீங்க. அப்படி வேஸ்ட் ஆயிரப்படாதுன்னா உங்க எல்லாருக்கும் பூவும் போட்டு கொடுத்து லைஃப் கொடுத்து வச்சிருக்கோம். சட்டம் சவடால் பேசி அதை கெடுத்துக்காதீங்க. நிறுத்துங்கடா. வாங்கின கண்ணை கொடுக்கறதுக்கு வக்கு இல்ல, பொண்டாட்டி கிட்ட பெருசா சட்டம் பேசிருக்கீங்க. டேய் மாறிப்பா, இங்க வா. இதை எடுத்துட்டு போய் கொடுக்க முடியாது. ஏற்கனவே வாங்கின கடனுக்காக இருந்த டிவிஎஸ் பெட்டி கொண்டு போயிட்டு அப்புறம் மறுபடியும் இந்த வாயை புழக்கிறேன். அப்படியே விட்டுன்னா காயலாங்கடியில போட்டா கூட 2000 ரூபாய் கொடுக்க மாட்டான். அதை கொடுத்து என் கடன் சரியா போச்சு பாத்தீங்களா? 18,000 ரூபாய் கடன் கொடுக்கணும். மரியாதையா அதை வச்சுட்டு மறுவேலையை பாருங்க. இல்ல பிச்சு விடுவோம் பிச்சு. உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? ஏமா அன்னைக்கு என்னமோ சொன்னீங்களே 1ஆம் தேதி வாங்க கரெக்டா பணத்தை கொடுத்துருன்னு, என்னாச்சு? போங்கம்மா, போய் பணத்தை எடுத்துட்டு வாங்க. என்னம்மா பாக்குற? போய் பணத்தை எடுத்துட்டு வா. இருங்க, எடுத்துட்டு வரேன். போய் எடுத்துட்டு வாங்க. பொம்பளை முன்னாடி பூச்சாண்டி காட்டுறியா? சொல்லணுமா? ஏய்யா, உனக்கு அறிவு இருக்கா? கடமான நான் நீ எதுக்கு பொண்டாட்டி கேக்குறேன்? உனக்கு பணம் தானே வேணும். எங்களுக்கு வேலை கிடைச்சு போச்சு. அடுத்த மாசத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து அடைச்சிடுறோம். போய் இருந்து. இன்னொருத்த வீட உங்க வீடு சொன்ன பிராடு பசங்க உங்களுக்கு எல்லாம் மரியாதை வண்டி கிடக்குது. இன்னொரு வாட்டி சொல்லு. என்ன சொல்ற நீ? ஏங்க, நான் தான் பணம் எடுத்துட்டு வர சொல்லல, அதுக்குள்ள எதுக்கு தகராறு பண்றீங்க? என்னங்க உங்க பணம்? உங்ககிட்ட பணமே வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். மறுபடியும் எதுக்கு பணம் கொடுக்குற நீ? எடுத்து வாங்க முடியல. நீங்களும் பணம் கொடுக்க மாட்டீங்க, உங்க பொண்டாட்டிக்கு கொடுத்தாலும் கொடுக்க மாட்டீங்க. என்னடா நாடகம் ஆடுறீங்களா என்கிட்ட? மரியாதையா பணத்தை கொடுத்தா கொடுங்க, இல்ல இங்க கொலை. எப்ப என் மேல கைய வச்சானுங்களோ அவங்களை கொல்லாம. சொல்றது கேளுங்க, உங்களுக்கு பணம் தானே வேணும். வேணும் அந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு போங்க. தயவு செஞ்சு தகராறு மட்டும் பண்ண. நியாயம். இந்த வார்த்தை இந்த சோம்பேறிக்கு சொல்லி இருந்தாருனாக்கா இந்த தகராறே இல்லையாமா. ஒரு பொம்பளைக்கு இருக்கிற ரோஷம் கூட அந்த புறம்போக்குங்களுக்கு இல்லையாமா. போய் எடுத்துட்டு வாங்கடா, எடுத்துட்டு வாங்கடா. என்கிட்ட உங்க வேலையை காட்டுறீங்க. உங்க பொண்டாட்டிங்களால தப்பிச்சுக்கிட்டீங்க, இல்ல இன்னும் பணமாயிருப்பீங்க. என்ன மரத்து மரத்திட்டு போற மச்சான்? ஏண்டி, எங்க கிட்ட காசு இல்லாத நேரமா பார்த்து பிளான் பண்ணி அவனை வர வச்சு எங்களை கேவலப்படுத்துறியா நீ? நாங்க ஒண்ணும் உங்களை கேவலப்படுத்தல, நீங்க தான் எங்களை கேவலப்படுத்துறீங்க. நான் என்ன கேவலப்படுத்துறேன்? ஆமா, நீங்க தான் கேவலப்படுத்துறீங்க. 10 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருந்த கம்பெனி ஓனர் கிட்ட தகராறு பண்ணிட்டு இருந்த வேலையை கெடுத்துட்டீங்க. ஒழுங்கா இருந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட தகராறு பண்ணிட்டு வீடு காலி பண்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டீங்க. நம்ம அவசர ஆத்திரத்துக்கு உதவி செஞ்ச அந்த மாமி கிட்ட தகராறு பண்ணிட்டு எங்களை எல்லாம் எதிரி ஆக்கிட்டீங்க. இப்ப என்னடா தேவையில்லாம அந்த கடைக்கார கிட்ட சண்டை போட்டுட்டு ஊரே காலி துப்புற அளவுக்கு பண்ணிட்டீங்க. பண்ற தப்பெல்லாம் நீங்களே பண்ணிட்டு இப்ப எங்க மேல குத்து சொல்றீங்களா? ஆம்பளை 1000 தப்பு பண்ணுவாடி, அதை கேக்குறது நீ யாரு? நீங்க என்ன வேணாலும் செய்வீங்க, அதை நாங்க கேட்க கூடாது. அப்ப நாங்க என்ன அடிமைங்களா இல்ல வேலைக்காரங்களா?
நிறுத்தரே. எப்ப நாங்கெல்லாம் உங்க கழுத்துல தாலி கட்டணுமோ அப்பையில இருந்து நீங்கெல்லாம் அடிமைகள் தான், வேலைக்காரிங்க தான். நீங்க தாலி கட்டினாலே நாங்க வேலைக்காரிங்க தான். அப்படிப்பட்ட அடிமையான வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லைங்க. தேவையில்லை. ஆமா. தேவையில்லை இல்ல. இல்ல. அப்ப ஏன்டி இன்னும் இங்க இருக்க? ஓடினா. மச்சான் இப்பதான் நீ சரியான ஆம்பளை. கட்ட பொண்டாட்டிய கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறதுன்னா ஆம்பளைத்தனமா? இதுக்காக தான் நீங்க இவ்வளவு வருஷம் பண்ண அட்டகாசத்தெல்லாம் பொறுத்துட்டு நாங்க உங்க கூட குடும்பம் நடத்துறோமா? எங்க உங்க மான மரியாதை கெட்ட கூடாது, நம்ம குடும்ப கௌரவம் வெளியே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். அதுக்கு நீங்க செய்யற நன்றி இதுதானா? இவ்வளவு வருஷம் உங்க கூட குடும்பம் நடத்தியும் பொண்டாட்டிகளை புரிஞ்சுக்காத உங்களை எல்லாம் ஆம்பளைங்கன்னு சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. யாரடி இப்ப தாம்பளையாங்கற? தொலைச்சிரும். எல்லாத்துக்கும் எப்படி ஆளாளுக்கு அடிக்கிறீங்க? நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? நீ நடி ஆம்பளை எடுத்து வாயா வாய். ஐயோ கமலி, என்ன இது? ஏன் இப்படி மாடு அடிக்கிற மாதிரி அடிக்கிற? உன் கையில குஷ்ட வரா, உன் கால்ல கட்ட முளைக்கா. ஏங்க உங்களுக்கு உன்னை நீ பொழுதுண்டியா? ஏய் நித்யா, வாத்தியாரியா பாத்தீங்களா இப்படி ஆளாளுக்கு அடிக்கிறாங்க? என்ன இது? பொம்பளை நடுத்தெருல போட்டு அடிக்கிறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? என் பொண்டாட்டிய அடிப்பேன் மிதிப்பேன், அத கேட்க நீ யார்? பொண்டாட்டி வீட்டுக்குள்ள வச்சு அடிச்சா யாரும் கேட்க போறது இல்ல. பாவம் தெருல வச்சு அசிங்கப்படுத்தினா 4 பேர் கேட்க தான் செய்வாங்க. அப்ப நீ இந்த ஏரியாவுக்கு பிஸ்தாவா? மச்சான் தள்ளு. வாத்தியாரே, அன்னைக்கு நீங்க போலீஸ் கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துறீங்க அப்படின்றதுக்காக நீங்க சொல்றதெல்லாம் வேற வாக்கா எடுத்துக்கணும்ன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. மைண்ட் இதோ பார், அன்னைக்கு நடந்தது உன் பொண்டாட்டி அடக்கிறதுக்கு நடந்த போராட்டம். ஆனா இன்னைக்கு நடக்கிறது எங்க பொண்டாட்டிகளை அடக்கிறதுக்கு நடக்கிற புரட்சி. அதை நீ மறந்துடாதே. போராட்டம் புரட்சி எல்லாம் பண்ணி பொண்டாட்டிங்களை அடக்க முடியாது. அவங்களோட அன்பா பேசி ஒத்துமையா குடும்பம் நடத்த பாருங்க. வண்டாரியா வாத்தியாரு பள்ளிக்கூடம் நடத்தி பாடம் எடுக்கிறாரு. போய்யா. பொண்டாட்டி அடக்க துப்புல எங்களை அட்வைஸ் பண்ண வந்துட்டார். போயா முதல்ல மரியாதையா பேச. வேட்டி கட்டின ஒண்ணு மாதிரி பொம்பளைக்கு நாங்க மரியாதை கொடுக்கறது தெரியுமா? என்ன சார் பேசிட்டு சொல்லுங்க. கேவலமா பச்சா, 10 வருஷம் மின்சில இருந்தவன் எங்க பரம்பரை பேசிட்டு இருக்காரு. உள்ள போடா மாமி, சீக்கிரம் அவரை உள்ள கூட்டு போக. ஏண்டி அந்த பாதை என்ன கை விட்டு அடிச்சிட்டு இருக்கான், அதை நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா நீ? ஆமா, நல்லவங்க கிட்ட சண்டைக்கு போனா அடிக்கதான் செய்வாங்க. இது ஏய், என் வீட்டுல இருந்துகிட்டு நான் போடுற சாப்பாடு சாப்பிட்டுட்டு அந்த பாதை எனக்கு சப்போர்ட் பண்றியா நீ? போடி அவன் வீட்டுக்கு போடி. நான் இதுக்கு வீட்டை விட்டு வெளியே போறேன். மதிக்காத இந்த வீட்டுல இருக்க கூடாது. போய் பெரிய அம்மா போடி. நீ மட்டும் ஏண்டி சும்மா ரோட்ல போய் இந்த வாத்தியால கூப்பிட்டு என்னை நொங்க விட்டு வேடிக்கை பார்த்து ரசிக்கிறியா நீ? இந்த ஏரியா பக்கமே நீ இருக்கக்கூடாது. ஓடிடு, பார்த்து கால் தட்டி வெட்டி போடுங்க. ஏய் போ, போட்டு பூட்டா. ஏய், நீ மட்டும் இங்க நிக்கிற, உனக்கு மட்டும் தனியா மைக் செட் வச்சு சொல்லுவாங்களா? போடி வெளியில. தொடாத, எனக்கு ஆள் வச்சு அடிக்கிறியா புருஷனை? அதையும் பாத்துறேன்டி. இவ்வளவு நாள் சிரிச்சு பேசி நம்மள எவ்வளவு ஏமாத்திருக்காங்க. நன்றி கிட்ட ஜென்மங்க. இவங்க எல்லாம் தனியா நம்மளால வாழ முடியாதா? வாழ்ந்து காட்டணும்க்கா. வாங்க வாக்கா. நம்ம என்ன இப்ப முன்ன மாதிரியா? நாமளும் சம்பாதிக்கிறோம்ல, நம்மளாலே வாழ முடியும். வா, பிளாட்ஃபார்ம்ல இருந்தாலும் இருக்கலாமே ஒழிய இவங்க மூஞ்சிலே முழிக்க கூடாது. வாங்க. என்ன யோசிக்கிற? குழந்தைகளுக்காவா? நம்ம குழந்தைங்க என்னைக்கு இருந்தாலும் நம்ம கிட்ட தான் வரும். வாடி. நில்லுங்க. எங்க புறப்பட்டீங்க? எப்ப எங்களை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிட்டாங்களோ, எங்களாலே வாழ முடியும் காட்ட வேணாம். உங்களால தனியா வாழ முடியும், ஆனா குழந்தைக்கு எதிர்காலத்தை பார்க்க வேண்டாமா? இத பாருங்க, 1000 தான் பிரச்சனைகள் இருந்தாலும் புருஷனுக்கு பக்கத்துல இருந்துட்டு அவளுக்கு புத்தி சொல்லி திருத்தலாமே தவிர பொம்மை நாட்டிங்க தனியா போறது அவ்வளவு நன்னா இல்ல. வாங்க, ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகிற வரைக்கும் எங்க ஆத்துல இருக்கலாம். வந்துருங்க. வேண்டாம் மம்மி, ஏற்கனவே உங்களை அவங்க எதிரியா நினைச்சிட்டு இருக்காங்க. எங்களால எதுக்கு உங்களுக்கு வீண் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதுக்காக உங்களை தனியா விட முடியுமா? வா வாமா, என்ன கூட பிறந்த சிஸ்டர் நினைச்சுக்கோ. வாங்கம்மா வாங்க. மச்சான், அவங்களுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நம்மள கை நீட்டி அடிச்ச வாதார் வீட்டுல போய் தங்கிருப்பாங்க. அவளுங்க ஏதோ போனா போகுதுன்னு ஒரு நாள் வெளியே நிப்பாட்டிட்டு வீட்டுக்குள்ள கூப்பிடலாம்னு பார்த்தோம். எப்ப அந்த வாத்தியா வீட்டுக்கு போன ஆளுங்களோ இனி எத்தனை வருஷம் ஆனாலும் கூப்பிட கூடாதா? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அந்த வாத்தியா உட்கார வச்சு சோறு போறான்னு பாப்போம். ஆயுசு முழுக்க கூட அந்த வாத்தியம் அவங்கள வச்சு சோறு போடுவான்டான். ஏன்னா பொம்பளைங்க சம்பாத்தியம்னாலே அவனுக்கு அல்வா மாதிரி. அதுவும் ஒருத்திக்கு 3 பொம்பளைங்க சம்பாதிச்சு கொட்டினா அவனுக்கு என்ன கசக்குறா? நம்ம பொண்டாட்டிங்க சம்பாத்தியத்துல அவன் பணக்காரன் ஆயிருவான்டா. நீங்க தான் உங்க குழந்தை குட்டிகளை வச்சுக்கிட்டு தெரு தெருவா பிச்சை எடுத்து அவஸ்தைப்பட போறேன். நாங்க ஏன்டா அவஸ்தை பண்ணோம்? ஒரு வேலைக்கார கொண்டு வந்து அவ குழந்தைங்களை கவனிச்சுட்டு போறான். குழந்தைகளை மட்டும் என்னடா பாக்குறது? பகல்ல வேலைக்காரியாவும் ராத்திரில நம்மளுக்கு வீட்டுக்காரியாவும் இருந்து போட்டோம். கரெக்ட். 2 in 1 டேப் ரெக்கார்டர் மாதிரி. பகல்ல ரேடியோ பாடும், நைட் ஆனா கேசட் ஓடும்.
யோசிக்காதடா, ஒரு பொம்பளைய வச்சுதான் இன்னொரு பொம்பளைய அடக்க முடியும். கரெக்ட். இப்பவே போறோம், ஒரு சூப்பர் பவர் ஆட்டோல கூட்டிட்டு வாரோம், அவங்களுக்கு கொட்டத்தை அடக்கணும். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.